சென்னையில் ஒரு குடிசை பகுதியில் மீனா தனது தாயுடன் வசித்து வந்தாள். மீனாவின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை. மருத்துவ கட்டணங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தாள். தனது அப்பாவின் புகைப்படம் முன்பு அமர்ந்து நான் எப்படி இந்த பில்களை கட்டுவேன் என்று அழுது கொண்டிருக்கிறாள். கவலைப்படுகிறாள். அம்மாவின் உடல் நலத்திற்காக கவலைப்படுகிறாள். இந்த குடும்பத்திற்காக கவலைப்படுகிறாள். மறுநாள் அவளது தோழன் மூலம் ஒரு வேலையை கேள்விப்படுகிறாள். அந்த வேலையை ஃபுட் டெலிவரி வேலை. அவளது தோழன் நீ இந்த வேலைக்கு செல் மீனா என்கிறாள். மறுநாள் மீனா ஒரு புதிய உத்வேகத்துடன் தனது பழைய சைக்கிளை துடைத்துக் கொண்டு பழைய பேக்கினை மாட்டிக்கொண்டு இந்த வேலைக்கு புறப்படுகிறாள். இந்த வேலை நமக்கு நல்ல வேலையாக அமையும் என்று நம்பிக்கொண்டு மழை, போக்குவரத்து நெரிசல் என்று எதையும் பாராமல் இந்த வேலைக்கு செல்கிறாள். தனது முதல் ஆர்டரில் அவள் தனது கஸ்டமரிடம் மிகவும் திட்டு வாங்குகிறாள். இதற்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி திட்டு வாங்கினதில்லையே என்று வருத்தமுடைகிறாள். அந்த இரவு தனது வீட்டின் மொட்டை மாடியில் நின்று நமக்கு இந்த வேலை செட் ஆகுமா என்று யோசிக்கிறாள். இருந்தாலும் தனது அம்மாவிற்காக நாம் இந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறாள். மறுநாள் மிகவும் உற்சாகத்துடன் இந்த வேலைக்கு புறப்படுகிறாள். அதே போக்குவரத்து நெரிசல், அதே களைப்பு என்று எதையும் பாராமல் தனது அம்மாவிற்காக இந்த வேலைக்கு செல்கிறாள். தனது இரண்டாம் ஆர்டரில் ஒரு முதியவரை சந்திக்கிறாள். அவருக்கு உணவு டெலிவரி செய்துவிட்டு அவர் நன்றி என்று கூறுகிறாள். அந்த நன்றியே அவளது வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தனது முதல் மாதத்தின் சம்பளத்தை தனது அம்மாவிடம் கொடுக்கிறாள். அவளது அம்மா மிகவும் சந்தோஷம் அடைகிறாள். இந்த சிரிப்புக்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எண்ணுகிறாள். மறுநாள் அதே வேலை, அதே போக்குவரத்து நெரிசல். இருந்தாலும் மீனா மனமுடையாமல் இந்த வேலையை பிடித்து செய்கிறார். நாம் எப்படியாவது இந்த மாதம் நன்றாக வேலை செய்து அதிக இன்சென்டிவ் பணத்தை வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். அதேபோல் அவள் இந்த மாதத்தின் சிறந்த எம்ப்ளாயர் என்ற பட்டத்தை வாங்குகிறாள். இது அவளுக்கு மிகவும் உத்வேகத்தை கொடுக்கிறது. கம்பெனியில் அவளை மிகவும் பாராட்டுகிறார்கள். அந்த இரவு அந்த சைக்கிள் டயரை சரி செய்து கொண்டே நாம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பிற்கான முன்னேற்றத்தை தொடங்க வேண்டும் என்று எண்ணுகிறார். மாதங்கள் உருண்டோடுகிறது. மீனா அதே வேலை, அதே வெப்பம், அதே போக்குவரத்து என்று அதே வேலையை செய்கிறார். ஒரு வருடத்திற்கு பிறகு மீனா தனது சொந்த நிறுவனமான மீனா ஃபுட் டெலிவரி என்ற நிறுவனத்தை ஓபன் செய்கிறாள். மீனா பல பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்கிறாள். இந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு வழிவகுக்கிறாள். இன்று அவளின் கதையை கேட்டவர் அனைவரும் உணர்கிறாள். இன்று அவள் ஒரு ஊழியர் மட்டுமல்ல, ஒரு தொழிலதிபர். இன்று அவள் ஒரு மகள் மட்டுமில்லை, பல பெண்களுக்கு பாதை காட்டும் விளக்கு. சவால்களை எதிர்கொண்டு மனப்பான்மையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். கஷ்டம் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்கத்தான் வந்தது.